இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்த எனக்கு இன்னைக்கு ஃபுல்லா நான் எலெக்ஷன் ரிசல்ட்ட பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது மாற்றம் உருவாக கூடாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இது இல்லன்னா இது இல்லன்னா இது இந்த மாதிரிதான் போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்து வாய்ப்பு அவருக்கு கொடுத்திருந்திருக்கலாம், கொடுக்காம விட்டுட்டு இப்ப அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் போட்டோஸ் வீடியோஸ் போட்டு அழுதுட்டு இருக்கிறதுல ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லைங்க. சோ இவர் கேட்டாரு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு, கொடுத்திருக்கோம். கண்டிப்பா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நல்லதே நடக்கும், நல்லதே இருக்கும்னு நம்புவோம். சோ இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ பாக்கலாங்க. அதுதான் சோ வாய்ப்பு கொடுத்தா தானே சச்சின் டெண்டுல்கரே. சோ அதுதான் சோ நம்ம தளபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாய்ப்பை எல்லாருமே கொடுத்திருக்கீங்க. அதுதான் எனக்கு அவ்வளோ அரசியல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்வம் வந்ததுக்கு ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இதுதான் எல்லாருக்குமே. எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ்ல எல்லாருமே எல்லாரும் ஆக்ட் பண்றதுலுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் இருக்க மாட்டேன். பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா மாற்றம் வந்து வேணும். சோ அதுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க, இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல ரிசல்ட்டோட உங்களோட சந்திக்கிறேன். பாய்.